கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பின்பு 40 நாட்களாய் தம்மை மிகவும் நேசித்த, தன்னிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட, விடுதலையை பெற்றுக்கொண்ட, மீட்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தாகத்தோடு காத்திருந்ததினாலே அந்த 40 நாட்களாய் அவர் எல்லாருக்கும் தரிசனமாகி அந்த நாள் நிறைவேறினவுடன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு சில நேரங்களுக்கு முன்பாக சில காரியங்களை தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதிலே சில காரியங்கள் ஜனங்கள் கேட்கிறார்கள். சில திட்டங்கள் எல்லாம் பிதாவினுடைய ஆதீனங்களில் உள்ள சில திட்டங்கள்லாம் இருக்குதே, அதெல்லாம் எப்பொழுது நடக்கும், அதற்கு நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். எழுதப்பட்ட எல்லாவற்றையும் அறிவதற்கு உங்களுக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய காரியம் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து விட்டாரானால் உங்களுக்கு எல்லாமே அருளப்படும் என்று சொன்னார். அப்போ அது வரைக்கும் இவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து ஏன் வந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வர வேண்டும், வரும்போது அப்படின்னு சொல்லியிருப்பார்? அது ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் ஓடுதா? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தானா? இதில் பெரிய குழப்பங்கள் இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களானா ஆமான்னு வரும், அதுக்கடுத்து பார்த்தா இல்லைன்னு வரும். ஏன் எதுக்குன்னு தெரியாது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோமா, இன்னைக்கு இதை வச்சே வந்து தேவ ஜனங்களுக்குள்ளே நிறைய கேள்வி, நிறைய குழப்பங்கள், நிறைய அதுக்குரிய செய்தி, அதுக்குரிய வார்த்தைகள், விளக்கங்கள். யார் என்ன வேணால் விளக்கி கொடுக்கலாம். ஒரு தனி மனித வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான அவர்களோடு கூட இருக்கிறாரானா அவர்கள் தன்னுடைய சொந்தங்களுக்கும் தன்னுடைய குடும்பங்களுக்கும் தன்னுடைய நடையினால் எல்லாவற்றினாலும் விலக்கி காட்டுவார்கள் இயேசு இருக்கிறார் என்று. அதுதான் பரிசுத்த ஆவியின் பலன். அது நடக்கவே மாட்டுக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் எத்தனை விளக்க உரை கேட்டாலும், எத்தனை புஸ்தகம் வாங்கி படித்தாலும், இல்லை இவர் சொல்கிறது சரியில்லை, அவர் சொல்கிறது சரியாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் நீங்கள் நினச்சாலும், நீங்கள் உங்களையே நான் பரிசுத்த ஆவியின் பலனில் உள்ளவங்க தான் அப்படின்னு நினச்சாலும், என்ன நினச்சாலும், இதில் எழுதப்பட்டதை நன்றாக சிந்திச்சு பார்க்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே பலனாக இருக்கிறவங்க மனுஷங்கன்னா சரியாக கண்டுபிடிச்சலாம்ல. உங்களை விட பலசாலி இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. மாம்சத்தில் பலனாக இருக்கிறவங்க, தைரியமாக இருக்கிறவங்க, திடமாக இருக்கிறவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போ அதையும் தேவ பிள்ளைகள் பார்த்தாலே தெரியும். அது பார்த்தாலே தெரியும். தெரியணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் பலன். எல்லாருமே பைபிள் வச்சிருக்கலாம், எல்லாருமே ஜெபம் பண்ணலாம், எல்லாருமே ஜெப கூட்டத்துக்கு வரலாம். பரிசுத்த ஆவியின் பலன்ல இருக்கிறவங்களாங்கிறது அவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க பேசினாலே தெரியும், அவங்களோட பழகினாலே தெரியும். பலன் அடையணும். முதலாவது பலன் மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவி இருக்கிறாரா, உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அது உங்கள் சொந்தங்கள், உங்கள் வீடு எல்லாம் பார்த்தா தெரியும். அப்போ பார்க்க நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருப்பீங்க. அது இல்லையே. இதில் தான் அப்போ சில நடவடிக்கைகளை வாசிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் பலன் அடைவீர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லலை, பலன் அடைந்து. அப்போ அடுத்த ஒரு காரியம் இருக்குது. என்னது? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அப்போ உலக ஜனங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும்
எருசலேம் தேவனுடைய நகரம், யூதேயா முழுவதும் தேவன் தெரிந்து கொண்ட துதியின் கோத்திரம், சமாரியா சமஸ்த இஸ்ரவேல், பூமியின் கடைசி பரியந்தமும், பூமியின் ஒரு முனை தொடங்கி அது மறுமுனை வரைக்கும் வாழுகிற எல்லா மனுக்குலங்களுக்கும். பாருங்க, பரிசுத்தாவின் பலன் அடைந்து இருந்திருந்தா நீங்க எங்கேயும் சாட்சி அனுப்பிங்களாம். அந்த சாட்சி என்னது? அவங்க தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க அப்படிங்கிற சாட்சியா? இல்லை. உலகத்தில் பலவீனங்கள் எல்லாம் நீங்குகிற பலனடைந்த ஒருவருடைய சாட்சியா மாறுவீங்க. உங்களை கண்டா அவ்வளவு தூரம் ஒரு உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுகிற ஜெபம், நீங்கள் பரிசுத்தாவில நிரம்பி பலனாக இருக்கிற அந்த காரியத்தின் மித்தமாய் அவர்கள் தங்களை இன்னும் மாற்றுவார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவுக்குள்ள பொறாமை கிடையாது, ஆனால் போட்டி இருக்குது. பொறாமை கிடையாது, பொறாமைக்கு இங்கே இடமே கிடையாது, ஆனால் போட்டி இருக்குது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும், விசுவாசிகள் மட்டும் சொல்லலை, ஊழியங்களுக்குள்ளேயும் தான் பொறாமை இருக்குது, போட்டி இல்லை. ஒருத்தருக்கால ஒருத்தர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற வேலையாக தான் இருக்கே தவிர, நீயும் வளராத நானும் வளர மாட்டேன்னு உட்கார வைக்கிற வேலையாக இருக்கே தவிர போட்டி இல்லை. ஆண்டவர் போட்டி வேணும், ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படி விரும்பலைன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சீசர்கள் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு மனுஷர். அவர் அவ்வளவு தூரம் ஓடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பரிசுத்தாவியானவர் அவரை ஓட வச்சிருக்க மாட்டார். அவரை ஓட வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதனால தான் கொரிந்தியரில் எழுதினாரு, நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன். பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருவனே பரிசு பெறுவான் என்று அறியீர்களா என்று சொல்லி, நான் கிறிஸ்துவுக்குள் என் ஓட்டத்தை ஓடுகிறேன்னா கிறிஸ்து கொடுத்த பலன் எவ்வளவு பெரியது என்பதை நிரூபித்தார் இந்த உலகத்திலே. அவ்வளவு நிருபங்கள், அவ்வளவு சாட்சிகள், அவ்வளவு பரிசுத்தவான்களின் கூட்டங்கள் பவுலின் வழியாய் உருவானது. பலத்த அடையாளம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர்களே பலன் அடைந்தார்கள் என்பதன் அர்த்தம். ஆவியில பலனா இருந்தாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், பரிசுத்தாவின் பலன்னா அந்நிய பாசையில நிரம்புவது, பாசைகள் பேசுவது, எல்லாமே இந்த வரங்களையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நடைமுறைகள்ங்கிறது எப்போ வரும்? எதுவுமே கொடுத்தாருன்னா அதுக்கடுத்து அதுக்கான ஒரு காரியம் இருக்குல்ல. இன்னைக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? நிறைய பேர் இன்னைக்கு 40 வயசை தாண்டி 50 வயசை தாண்டி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கே எக்ஸாம் வச்சாலும் நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்களால ஒரு வேலை நடக்குமானா நடக்காது. படிப்பு என்பது எதற்கு? அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு வேலை செய்து முன்னேறுவதற்கு படிப்பு. இன்னைக்கு விசுவாசி என்கிற பேர் இருக்குது, சபைக்குள்ள இருக்கிறீங்க, ஜெபம் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்கீங்க. எதுக்கு இதெல்லாம்? நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள்? தேவனுக்கு பிரயோஜனமா எப்படி நடக்கிறீங்க? சபைக்கு போற குடும்பத்திலேயும் பரிசுத்தாவின் பலனடைந்து தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறவங்க மனுஷங்க பார்த்தாலே தெரியும். அவங்கள ஆண்டவர் ஒருத்தரை தான் வச்சிருக்காரு. வீட்டுக்கு ஒருத்தர், குடும்பத்துக்கு ஒருத்தராக தான் அவங்கள வச்சிருக்கிறாரு. அவங்கள பார்த்து பார்த்து தான் அந்த குடும்பமே மாற்றம் அடையும். 11 சீசர்கள் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது 11 சீசர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த 11 சீசர்களை காட்டிலும் சீசர்களுடைய அட்டவணையிலே வராத பவுலை எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். ஆனால் சீசர்கள் பொறாமை கொண்டார்களா? இல்லை. அதுதான் பலன். பரிசுத்தாவின் பலன் வந்தவனே பொறாமை அவங்களுக்குள்ள இல்லை. பவுல் பலத்த கிரியை செய்தார், பொறாமை அவர்களுக்குள்ள வரல. அவ்வளவு கிரியை செஞ்சதுனால பவுல் நான் தான் மேட்டிமையானவன் நிக்கல. அவர் அந்த சீசர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தார். சீசர்கள் சொல்வது எதுவோ அதை கேட்டு நடந்தார். பெருமையோடு ஒன்றையுமே அவர் செய்யவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு
அவர் இயேசு எங்கெல்லாம் தன்னை வைத்து வெளிப்பட விரும்பினாரோ அதையெல்லாம் செய்தாலும் 14 வருஷம் பேதுருவும் யாக்கோபும் பரிசுத்தாவில நிறைஞ்சி நீர் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறான்னு சொல்லுகிற வரைக்கும் அவர் நான் ஊழியம் செய்கிறேன், நான் இவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ள பிரியமா வாழ்றேங்கிறத அவரே நினைக்கல. அது கடமை. அதனால தான் ரோமபுரிக்கு எழுதும்போது சொல்லியிருப்பாரு, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியா விட்டால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்கிறேன். ஊழியம் செய்கிறேன் சொல்ல மாட்டேன், என் கடமையை நான் செய்கிறேன். அப்போ ஊழியம் யாருக்கு செய்கிறேங்க? இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் அவரோடு இருந்து பழகி அவர் தொட்டு ஆசீர்வதிச்சு பரமேறினதை பார்த்த அவர்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், சேவை செய்கிறேன். அவர்கள் சொல்லுவதை கேட்டு அடங்கி இருக்கிறேன். ஆனால் இயேசு என்னை ரட்சித்தாருங்கிறதுக்கு அடையாளமாய் சுவிசேஷத்தில் நிற்கிறேன். தாங்க பரிசுத்தாவின் பலன். பரிசுத்தாவின் பலன் படபடப்பா செயல்படாது. பரிசுத்தாவின் பலன் என்பது நிதானத்தோடும் பொறாமை இல்லாமல் சரியான பாதையில் அவங்கள சபையில் பார்த்தாலும் குடும்பத்தில் பார்த்தாலுமே நேர்த்தியான நபராய் அவங்களை நிறுத்தும். ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் அலசடிப்படுகிறவர்களாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கள நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை சங்கடங்களை எல்லாரும் கடந்தார்கள் என்பது வெளிப்படையாக எழுதியிருக்குது. ஆனால் அத்தனையிலையும் அவங்களுக்கு ஒரு மனம் இருந்துச்சுல்ல. அத்தனையிலையும் அவங்க ஒரே மாதிரி ஒரு எறும்பு கூட்டம் போல ஒரே வரிசையில் செயல்பட்டாங்கல்ல. இன்னைக்கு அது ஒரு சபையில் இருக்குதா? ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குதா? எல்லாருக்கும் ஒவ்வொரு இருதயம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடப்பீங்க. அதுதாங்க இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலனை பெறவே இல்லைன்னு நினச்சிக்கலாம் நீங்கள். அதுதான் உண்மை. பரிசுத்தாவின் பலன் இருக்குன்னு சொல்கிறது பொய். பரிசுத்தாவின் பலன் என்பது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வைக்கும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்கள்னா அவங்க எங்கே கீழ்ப்படிவாங்க? சபைக்கு கீழ்ப்படிவாங்க. தேவன் சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதில் உண்மையாக இருப்பாங்க. இதிலிருந்து ஒன்றும் தவறாதபடி பிசகாதபடி தன் வாழ்க்கையை சரியாக்கி நடத்தணுமே என்கிற காரியத்தில் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. விட முடியாத கிரியை தன்னை விட்டு நீங்கணுமே என்கிற உபவாசத்தில் இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் எந்த ஊழியரை பார்த்தாலும் என் வீடு ரட்சிக்கப்படும் இந்த சும்மா சொல்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ரட்சிப்பின் பிரயாசத்தை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து உங்களிடத்தில் வர முதலாவது இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு அந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்தில் வாழுகிறேன் நீங்கள் சொல்லுகிறீங்களே, நீங்களா வாயில சொல்லுகிற பலன் பத்தாது. அது என்னைக்கு இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தினால் ஒழிய உங்களால் முடியாது. சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள், அவரோடு ஒன்றாய் உட்கார்ந்தவர்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்தவர்கள். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது அவ்வளவு செயல்பட்ட சீசர்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்துக்காக மரிக்கிறார் என்பதை தெரியும் போது அவர்களால் செயல்பட முடியவில்லை. அவர்கள் பலன் முற்றுமுடிய போய்விட்டது. இயேசுவை அறியேன் என்று கூட சொன்னாங்க. அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு 3 முறை மறுதளிச்சவங்கலாம் இருக்காங்க பைபிள்ல. ஆனா அவர்களை மீண்டும் இயேசு வந்து சந்தித்து நீங்க பரிசுத்த ஆவி வர காத்துருங்கன்னு சொல்லிட்டு போனாரே, அவங்க அடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவாய தேவனத்தில் வேண்டி பரிசுத்தாவின் பலனை பெற்றாங்களே. எப்படியாவது அவரை மறுதளிச்சுன்னு இந்த உலகம் என்னென்னமோ அவங்கள பாடுபடுத்தி பார்த்துச்சே, மறுதளித்தார்களா? விட்டு கொடுத்தாங்களா? நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? என் வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நான் ஜெபத்துக்கு வர முடியல. எனக்கு அடுத்தடுத்து வேலையா இருந்துச்சு, பைல் படிக்க முடியல.
ஐயோ, ஒரு வாரம் ஆகுது, நான் ஜெபமே பண்ண முடியல, அவ்வளோ நெருக்கடி. பரிசுத்தாவின் பலனில் இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு பலனே அதில் தான் இருக்கு. அதுதான் பலன். புரிஞ்சுக்கலாம். அதுன்னு அவங்க தங்களுடைய ஒவ்வொன்றையும் பெருமையாக சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படி இருந்துச்சாக்கும், இப்படி இருந்துச்சாக்கும், அது அந்தச்சுக்கும் சொல்லுவாங்க. பரிசுத்தாவின் பலனே இல்லை அவங்களுக்கு. நிறைய பேர் இருக்காங்க, பரிசுத்தாவியை கொடுத்தெல்லாம் பேசுவாங்க. நமக்கு தவறு எது, குற்றம் எதுன்னு உணர்த்துவார். நமக்கு உணர்த்துறாள், அதான் பரிசுத்தாவியானவர். அது சாதாரணமாக நம்ம ஒரு காலத்தில் இயேசுவை அறியாமல் இருந்தபோது நமக்குள்ளேயே நல்லது எது கெட்டது இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சே, அதில் மாற்றமே இல்லையே. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நல்லது இது கெட்டதுன்னு தெரிந்ததுனால நல்ல சாப்பாடு இது கெட்டுப்போன சாப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறதும். அப்போ இது ஒரு பரிசுத்தாவின் பலனா? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன பரிசுத்தாவின் பலன் எங்க? யாருமே கெட்டு போனதை சாப்பிட மாட்டீங்கல்ல. அதில் ஒரு வாடை இருக்குது, ஒரு கெட்ட வாடை அடிக்குது, அதில் அப்படியே பூஞ்சைகள் வளர்ந்துருச்சு. அதை பார்த்தா சாப்பிட மனசு இருக்குமா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதே ஒரு பக்கம் நல்ல சாப்பாடு இருக்குது, மனமாக இருக்குது, அப்போ எது நல்ல சாப்பாடுன்னு தெரியும். இது ஒரு பரிசுத்தாவின் பலன்னா அப்போ என்ன சொல்கிறது? இன்றைக்கி அப்படித்தான் இன்றைக்கி ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்க. விசுவாசிக்குள்ள நினச்சிக்கிறேன், நாங்களும் பரிசுத்தாவின் பலனை பெற்றவங்க தான், எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், எப்படி இருக்கணும் ஏது இருக்குன்னு தெரியும். அப்படி அதாங்க பரிசுத்தாவின் பலனை பெற்றிருக்கீங்களா அப்படின்னா ஆளுக்கு தகுந்தாற் போல் சொல்லிக்கிடுவாங்க. சில ஊழியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே இல்லை எங்களுக்கு தெரியலம்பாங்க. சில ஊழியர் பரிசுத்தாவின் பலனை பெற்றிருக்கீங்களா அப்படின்னோன்னே அவரை பார்த்தா தெரியும், இவர்கிட்ட சொல்லலாம், இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்னு பெற்றிருக்கேன்றாங்க. ஆளுக்கு தகுந்தாற் போல் வாழ முடியுதே தவிர பரிசுத்த ஆவி உள்ளே கிரியை செய்வதற்கு வாழ முடியல. ஆளுக்கு தகுந்தாற் போல ஒரு வாழ்க்கை வாழ முடியுது, அதுவே பரிசுத்தாவின் பலன் இல்லையே. ஆளுக்கு தகுந்தாற் போல வாழ்ந்திருந்தா அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதியிருக்க முடியாதே, உருவாயிருக்காதே. அது ஆளுக்கு தகுந்தாற் போல வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை அது. நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு உன்னதத்துக்கும் நாங்கள் வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். இன்று ஆண்டவர் உங்களிடத்திலே இந்த வார்த்தையின் வழியாய் இடைபடுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து உங்கள் வீட்டில் ஆண்டவரை அறிஞ்சி இருக்கிற ஜனங்களுக்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும். உங்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வரும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் முறைக்கிறவங்களாகவும் விரைக்கிறவங்களும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாகவும், நீங்கள் எப்பொழுதும் ஜெபத்தில் நிறைந்தவர்களாகவும், அதற்கடுத்தபடியாய் தேவனுக்கு உகந்ததை உங்களுடைய சரீரத்தில் செய்கிறவர்களாகவும் காணப்படுவீர்கள். எந்த இடத்துலையும். ஏன்னா பரிசுத்தாவின் பலன் உள்ளவங்க தான் எந்த இடத்திலும் தேவன் இருக்கிறாருங்கிற பயபக்தியோடு இருக்க முடியும். பரிசுத்தாவின் பலன் இல்லாதவங்க அதெல்லாம் விடு, சர்ச்சில் பேசுனாங்க அதனால இப்போ கூடவா இருக்காங்க, நம்ம இஷ்டப்படி நடக்கலாம், அதெல்லாம் விடு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல இனி நம்ம எப்படி இருந்தா என்ன, அதெல்லாம் விடு, நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம்ல நம்ம எப்படி இருந்தா என்ன. எப்படி இருந்தா என்னன்னு வராது, எப்படி இருக்கணுங்கிறத இருந்து காட்டும். சீசர்கள் எத்தனையோ ஜெபம் பண்ணியிருக்காங்க இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை. ஜெபம் பண்ணி அதுக்கடுத்து அவங்க நடந்ததெல்லாம் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ ஜெபம் பண்ணுறீங்க, உங்களோட நடைகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தாவின் பலனில் நிற்கிறீங்களாங்கிறத உணர்ந்து பரிசுத்தாவின் பலன் வேண்டுங்கிறதுக்கே பல காலங்கள் காத்திருக்கணும். சீசர்கள் காத்திருந்தாங்கல்ல, 1-2 நாளில் வந்துருச்சா பரிசுத்தாவின் பலன்? ஜெபம் யார் வேணால் பண்ணலாங்க. ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுவது தெரியுமா? அதை ஊழியக்காரங்களே எல்லா நாளும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு தேவன் ஒரு நாட்கள் நியமித்திருப்பார். அந்தந்த நாட்கள் தான் பலத்த கிரியை நடக்கும். அது எல்லா நாளுமே கிடைக்காது. எல்லா நாளும் ஜெபிக்கணும், அவ்வளோதான். வேண்டுதல்லையும் ஜெபத்திலையும் தரித்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் பரிசுத்தாவின் பலன் எப்பொழுதோ இறங்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் பரலோகத்துக்கான வழி இருக்குது என்பதற்கு நம்மளை சாட்சியாகவே நிறுத்த அவரால் தான் முடியும். மனுஷனால் முடியவே முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் அதுக்கு தான் சாட்சியாக நிற்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும்
அந்த சாட்சி நிற்க முடியாது. அதற்கு பரிசுத்தாவின் பலன் உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் நிற்க முடியும். அதைத்தான் தெளிவாக சொல்லிட்டாரே. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ அந்த பேதுரு, யாக்கோபு, அங்கே நின்று 230 மேலுக்கு மேலே நின்றுருப்பாங்க, அவங்க எல்லாருமே பலன் இல்லாதவங்களா? அழகாக ஸ்ட்ரென்த் உள்ளவங்க. மாம்சத்தின் வீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ளவங்க அவங்கெல்லாம். அப்போ ஆண்டவர் அந்த ஸ்ட்ரென்த்தையா பார்த்தாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணும் போதே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய தகப்பனாரே எத்தனையோ பலவான்களை நிறுத்தினாலும் தேவன் தேர்ந்தெடுத்தது என்னது? மாம்ச பலனை அல்ல, ஆவியின் பலன். தாவீது தன்னுடைய முதிர் வயது வரைக்கும் பரலோகத்தில் செய்யப்படுகிற காரியத்தை தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் நிரூபித்து வைத்தார்ல. பரலோகத்தில் செய்யப்படுவது இதுவே இதுவே என்று நிரூபித்து ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் 40 வருஷம் தேவனுடைய ஜனங்களை ஆண்ட ஒரு மனுஷன் அவ்வளவு நின்னார்ல. அதுதாங்க பலன். தேவன் அபிஷேகம் பண்ணினார்னா மாம்சத்தை பார்த்து இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவரை விட்டு கொடுத்தாரா தாவீது? விட்டு கொடுக்க சம்மதிச்சாரா பரிசுத்த ஆவியானவர்? 1-2 இமை பொழுதுல விலகினாலும் அதற்குரிய தண்டனையும் பலனையும் அடைஞ்சாரு தாவீது. நன்மையே மாத்திரம் அடைஞ்சாருன்னு எப்படி சொல்ல? இன்னைக்கு இமை பொழுதா? நினச்ச பொழுதுலாம் ஆண்டவரை மறந்துட்டு நினச்ச பொழுதுல ஆண்டவரை தேடுறீங்க. நீங்கள் தேடினா ஆண்டவர் இருக்காதீங்க, நீங்கள் தேடலனாலும் ஆண்டவர் இருக்காருன்னு ஏதோ ஒன்று கதை அடிக்கிறீங்க. இது என்ன? தேவனை மறந்த நாட்களில் உலகம் உங்களை உபத்திரப்படுத்தும். அப்போ தான் இப்போ இமைப்பொழுதும் உங்களை மறக்க முடியாத ஆண்டவரேன்னு ஓடும். அது ஓடாதபடி இருக்குதுன்னா உங்களுக்கு என்னமோ நடக்குதுல்ல. புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரு, இதில் நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சும்மா இருக்கவே விட மாட்டார் ஆண்டவர். அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக நம்மளை மாற்றிக்கிட்டே இருப்பார். எங்கேயாவது அதான் சொல்கிறேன், எருசலேம், யூதயா, சமாரியா. எருசலேம் என்பது நம்முடைய சொந்த குடும்பம்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த இடத்துல சொந்த குடும்பம், அதாவது சொந்த குடும்பம்னா அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கோம்ல, இது மட்டும். யூதயா தேவனையே அறிஞ்ச குடும்பம், நம்ம குடும்பம்லாம். அங்கே சமாரியா தேவனை அறிஞ்சும் இருப்பாங்க, தேவனை அறியாதவங்களும் நம்ம சொந்தத்தில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பூமியின் கடைசி முனை வரைக்கும் எல்லாரும் இயேசு ரசிக்கிறாருங்க, மாற்றமே இல்லை. அவர் நம்மளை பலப்படுத்தினா அதான். உங்களை பலப்படுத்தியிருக்கிறாரா இன்னைக்கு? அதான். பலனடைந்து நில்லுங்க கர்த்தருக்குள்ள. பலனை மாத்திரம் விட்டு கொடுத்துடாதீங்க. என்ன? கர்த்தருக்குள் பலனடைந்து இருக்கணும். அதான் சொல்ல, நீங்கள் பரிசுத்தாவின் பலனடைந்து எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு. பரிசுத்தாவியானவர் வருவதற்கு இடம் கொடுங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிடும்.